நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. ம். என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இல்ல, உன் முகமே சரியில்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன பார்க்குற? ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான் பார்த்தேன். சும்மா பார்க்க என் மூஞ்சில என்ன இருக்கு? நீ அழகுராஜா இல்லையா, அதான் உன்னை பார்க்கறேன். கடுப்பேத்தாத. ஏதாவது பிரச்சனைனா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. யாரு போன்ல? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? எதுக்கு டென்ஷன் ஆகுற? இப்ப டென்ஷன் ஆகி என்ன ஆக போகுது? பிரச்சனை என்னன்னு சொன்னா உனக்கு ஆறுதலா இருக்கும்ல. பிரச்சனையே நீதான். நானா? நான் என்ன பண்ண? ஹலோ, இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. என் வேலையை பார்க்க விடுறியா? நீ படுத்து தூங்கு. சும்மா எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? இங்கே பார், நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா சண்டேல தான் போய் முடியும். ஒழுங்கா நீ ஃபோனை வை. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். யாரு போன்ல? ஏன், யாருன்னு உனக்கு தெரியாதா? ராஜியா? அவதான். என்ன பிரச்சனை அவளோட? நான் தான் பிரச்சனைனா ராஜகிட்ட கோவப்படுறேன். என்ன பிரச்சனை? சும்மாதான். நீ டீம்ல சேர்ந்த மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்டு ஒரே டார்ச்சர். நான் உங்க டீம்ல சேர்ந்த மேட்டரை நீ ராஜகிட்ட சொல்லலையா? இல்ல. நான் உங்க டீம்ல சேர்ந்த உடனே நீ ராஜகிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். மறைக்கணும்லாம் ஒன்றும் மறைக்கல, சொல்ல மறந்துட்டேன். இப்படி மொக்கையா ரீசன் சொன்னா நானே ஒத்துக்க மாட்டேன். என் கூட யார் வேலை செய்யறா, யார் வேலை செய்யல, இது எல்லாத்தையும் அவகிட்ட நான் சொல்லணுமா என்ன? கார்த்திக், எல்லாரும் வேலை செய்யறத சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா உன்னோட எக்ஸ் உன் கூட வேலை செய்யுதுன்னு கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா சொல்லி இருக்கணும். சொல்லாதது உன்னோட தப்புதான். ஏன்னா காதல் வேற, கல்யாணம் வேற. கார்த்திக், காதலிக்கிறப்ப எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவங்களா புரிஞ்சுப்பாங்க. ஆனா கல்யாணம் அப்படி இல்ல, தெளிவா சில விஷயங்களை நீ புரிய வைக்கணும். புரியல. காதலிக்கிறப்போ நீ நல்லவனா இருந்தா போதும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதாது. எல்லாருக்கும் நீ நல்லவனா இருக்கேன்னு தெரியணும். என்ன அட்வைஸ்ல ரொம்ப பலமா இருக்கு? அட்வைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசிக் லாஜிக் இது. நான் வேணா ராஜு கிட்ட பேசுறேன். என்ன பேசுவா? உன் மேல எனக்கு காதல் இல்ல, அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம 2 பேருக்கு நடுவுல நட்பு மட்டும்தானே ராஜு கிட்ட சொல்லுவேன். அவ நம்புவான்னு நினைக்கிறியா? நம்புறது நம்பாததே இல்ல, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இங்க பாரு ஏஞ்சல், எப்ப நம்ம காலேஜ்ல பிரச்சனை வந்து பிரிஞ்சோமோ அப்பவே என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள இருந்த காதல் முடிஞ்சிருச்சு. நான் இப்பவும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். இதை நான் பல வாட்டி ராஜி கிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் யாரோடையும் பழகவே கூடாதுன்னு நினைச்சேனா அது தப்பு. அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போகிறது இதனால தான். பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம் முக்கியம்தான், அதே அளவுக்கு நண்பர்களும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதை ஒவ்வொரு தடவையும் நான் அவளுக்கு விளக்கிட்டே இருக்க முடியாது, அவளா புரிஞ்சுக்கணும். இல்ல கார்த்திக், இங்க பிரச்சனை அது இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அதான் பிரச்சனையே. என்னோட வேலை அப்படி. உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் மாதிரி நீயும் இதே மொக்க காரணத்தை சொல்லாத. நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பாதி பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் நான் அவைலபிலிட்டி தான். காதலிக்கிறப்போ உருகி உருகி லவ் பண்றது, ஒரு நிமிஷம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டுட்டு போறது கிடையாது. மேக்ஸிமம் டைம் அவங்களோடவே ஸ்பெண்ட் பண்றது. ஆனா கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு பார்ட் முடிஞ்ச மாதிரி. காதலிச்சோம், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், மேட்ரு ஓவர்னு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறது. அடுத்த வேலைனா கரியர்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றது. வீட்டை பத்தி கவலைப்படுறது கிடையாது. வீட்டை பத்தி கவலைப்படுறது கிடையாதுங்கிறத விட வீட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. என்ன ஆகும்? அவளோட சந்தோஷமோ கஷ்டமோ பிரச்சனையோ அவ சொல்லணும்னு நினைக்கிறப்போ கேக்குறதுக்கு இவன் இங்க இருக்க மாட்டான். இவன் பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்படி முக்கியமான சமயம் எப்பவுமே கூட இல்லைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேள்வி வரும். அவங்க பிரச்சனையை இப்ப காது கொடுத்து கேக்குற இன்னொருத்தரோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும். அப்புறம் புரியுது. உனக்கு தெரியாதது இல்ல கார்த்திக், இதே பிரச்சனை இன்னொருத்தருக்குனா நீ பக்காவா அட்வைஸ் பண்ணுவ. அதே நமக்கு வரப்ப நம்ம லேட்டா தான் புரிஞ்சுக்குவோம். அதுக்குள்ள பிரச்சனை பெருசாகி மொத்தமா எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண சொல்ற? போன் எடுத்து முதல்ல ராஜுக்கு போன் பண்ணு.
காதலிக்கிறப்போ அவ்ளோ சாரி கேக்குறீங்கல்ல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் காணாம போயிடுது. ஒரு 5-6 சாரியா அள்ளி விடு. அவளை கூல் பண்ணு கார்த்திக். ரொம்ப நல்லவ மாதிரி நான் தான் சொன்னேன்லாம் சொல்ல வேண்டாம். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மாங்கா இல்லை. பொண்டாட்டி கிட்ட தோத்து போ கார்த்திக், வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம். ம். சரி, நான் டீசெண்டா டீ குடிக்க போறேன். அதுக்குள்ள நீ ராஜுக்கு போனை போடு. ஹலோ ராஜி, சாரி. என்ன செருப்பு இருக்கு? இன்னும் கிளம்பலையா? என்ன அழகுடா சாமி. இவன் என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டான்? என்னமோ பட்டி காட்டா முட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறான். கார்த்தி, கண்ட்ரோல். திமிரு திமிரு. அப்பா, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா? சண்டையில் இருக்கும் போதெல்லாம் பொண்டாட்டி ரொம்ப அழகா தெரியறாளே, அது ஏன்? என்ன சோப் போடுறா? வா, வாசனை அள்ளுதுடா. கண்டுக்கவே மாட்டேங்கிறான். டேய் திரும்பி பாருடா. நடிக்காதடா, திரும்பி என்ன பாரு. டே கார்த்தி, மானம் போயிடும், திரும்பி பார்த்துடாத. கண்ட்ரோல். இங்க ஒருத்தி இவ்வளவு ஸ்டைலா நின்னுட்டு இருக்கோம், அது எப்படி நீ என்ன பார்க்காம இருப்ப? டேய் திரும்பி பாருடா, திரும்பி என்ன பாரு. அதான் உள்ள இருக்குல்ல, அப்புறம் என்ன? நக்கலா பார்க்கறாளோ? இதுக்கு தான் பார்க்காதடா கார்த்தின்னு. டேய் டேய் போதும்டா. அதான் திரும்பி பார்த்து சைட் அடிச்சிட்டியே, அப்புறம் என்ன திரும்ப ஊருன்னு இருக்கிற மாதிரி நடிப்பு? போடா போடா டேய். ம். எனக்கு காஃபிலாம் ஒன்றும் வேணாம். ஏன்? ஏன்னா காஃபி வேண்டாம், அவ்வளோதான். அதான் ஏன்? எனக்கு பிடிக்கல. இவ்வளவு நாள் பிடிச்சது? ஆமாம், இவ்வளோ நாள் பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கல, வேணான்றேன். ஏதாவது சொல்றதா இருந்தா நேரா சொல்லு, குத்தி காட்டுறதெல்லாம் வேணாம். காஃபி எனக்கு பிடிக்கல, போதுமா? காஃபி போட்டாச்சு, அது வேஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிரு. இங்கே பார், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போகிற மாதிரி இல்லை. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாற்றிக்கிறதா இல்லை. ஓ ஆமாம், எனக்கு புரியுது. நான் காஃபியை பற்றி தான் சொன்னேன். பொதுவா சொல்லிட்டு ஏன் காஃபி பத்தி சொன்ன நடிக்கிற? பொதுவாக காஃபியை பற்றி தான் சொன்னேன், அவ்வளோதான். புரியுது புரியுது, புரிஞ்சா சரி. நல்லா கரெக்டா புரியுது. ம். நானும் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? அதை எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நான் சொன்னேன்ல. நீ சொன்னா அதுக்கு நானும் சொல்லணும்னு இருக்கான்னு? ஆமாம், சொல்லணும். சும்மா முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது என்னன்னு சொல்ல மாட்டியா? நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன், அதையே உன்கிட்ட சொல்லணும். சொல்லணும். நானும் இனி பொறுமையா போறதா இல்ல. இப்ப எதுக்கு சிரிச்ச? சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். எதுக்கு சிரிப்பு வந்தது? சரி, இப்போ நீ என்ன சொன்ன? நான் இனி பொறுமையா போறதா இல்லன்னு சொன்னேன். அதுக்கு தான் சிரிச்சேன்.
இப்போ என்ன உனக்கு பொறுமையாக போகிறதா நினப்பா? இப்போ புரியுதா உனக்கு நான் ஏன் சிரிச்சேன்னு? நீ பண்றதெல்லாம் பண்ணுவ, நான் பார்த்துட்டு கேணிச்சி மாதிரி இருந்தா உனக்கு பொறுமையா இருக்கிறதா அர்த்தம் இல்ல? இங்கே பார், இந்த பேச்சு இதோட விடு. நீ தானே ஆரம்பிச்ச, அப்புறம் என்ன? நான் என்ன ஆரம்பித்தேன்? காஃபியை கொடுத்தா அது வேணான்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சது நீ தானே. உனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் வச்சு கிளம்புற வழியை பார். அது எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன வேணும் உனக்கு? போய் உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. ஏய், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். ஏங்க, அப்புறம் எங்க உன் ஃபேஸ் டல் அடிக்குது? வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான். ஏங்க, ஃபேஸ் டல்லா இருக்கிறதுக்கு வேணா வெயில் காரணமா இருக்கலாம், ஆனா மனசு டல்லா இருக்கிறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஏங்க, கார்த்தியோட ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜி, பிரச்சனை சொல்லுங்க. தப்பு யாரோடதுன்னு நான் சொல்றேன். என் மேல ஒன்னும் தப்பு இல்ல. அப்ப இந்த விஷயத்த சொல்லுங்க. ஏஞ்சல் கார்த்திக் டீம்ல வேலை செய்யறா. ஏங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ வேலை செய்யறது ஒன்னும் தப்பு இல்ல, அத கார்த்திக் என்கிட்ட சொல்லாம இருந்ததுதான் தப்பு. ராஜி, இது சப்ப மேட்ரு. இதுக்கு எவ்வளவு பேர் பஞ்சாயத்து கூட்டிட்டு இருக்கீங்க? இப்ப ஏன் ராஜி முறைக்கிறீங்க? அவன் சொல்லாதது ஒரு குற்றமா? சொல்லாதது ஒன்னும் குற்றம் இல்ல. நான் ஏன் சொல்லலன்னு கேட்டதுக்கு என்கிட்ட சண்டை போட்டதுதான் குற்றம். ஏன் நான் கார்த்திக் கிட்ட இதை கூட கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை கூட இல்லையான்னு? ஒரு வைஃப் கிட்ட இந்த விஷயத்தை கூட ஷேர் பண்ணிக்க மாட்டானா? விடுங்க ராஜி. கார்த்திக் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றான். பொதுவா நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க. அதனால கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல விஷ்ணு. கார்த்திக் வேணும்னே நான் அவாய்ட் பண்றான். நான் தினம் ஆசையா அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கு வரேன். ஆனா அவன் சாப்பிடுறதே இல்ல, வெளியே எங்கேயோ போய் சாப்பிடுறான். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்காக பார்த்து பார்த்து பண்றேன். ஆனா அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் விஷ்ணு. விடுங்க ராஜி, நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். யாரும் எனக்காக கார்த்திக் கிட்ட பேச வேணாம். தப்பு அவனோட தான். அவன் தான் வந்து என்கிட்ட பேசணும். ஹாய் லட்சுமி. இங்க என்ன திடீர்னு? என்ன பார்க்க தானே வந்த? கொஞ்சம் அடங்குறியா? நான் HR பார்க்க வந்தேன். ஏன் ராஜி டல்லா இருக்க? அது உனக்கும் தெரிஞ்சிச்சா? ஹே, என்னன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? அத நீ ராஜி கிட்டே கேளு. என்ன ராஜி? ஒன்னும் இல்ல லக்ஷ்மி. ஒன்னும் இல்லாததுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? என்னன்னு சொல்லு விஷ்ணு, நீயாவது சொல்ல. அது ஒண்ணு இல்ல லட்சுமி. கார்த்தி ராஜி கிட்ட ஒரு உண்மையான விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டானா. என்ன ஓவர் பில்டப் பண்ற? அது ஒண்ணு இல்ல லட்சுமி. ஏஞ்சல் கார்த்தி டீம்ல வேலை செய்யறத கார்த்தி ராஜி கிட்ட சொல்லாம மறைச்சிட்டானா. அதனால ராஜி கார்த்தி மேல சம கோவத்துல இருக்காங்க. ஹே ராஜி, இதுக்கா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? உனக்கு வேணா இது சாதாரண மேட்டரா இருக்கலாம், எனக்கு இது பெரிய மேட்டர் தான். என்ன பெரிய மேட்டர்? ஏஞ்சல் கார்த்திக் டீம்ல வேலை செய்யறது எதேச்சியா நடந்த ஒரு விஷயம். இதுக்கு போய் கார்த்திகோட சண்டை போடுவ? ஏஞ்சல் தான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கேன். ஜாப வேற ரிசைன் பண்ண போறேன்னு புலம்பிட்டு இருந்தா. நான் தான் எங்க அம்மாவை பார்க்க போறதுனால என் ஒர்க்க பாக்குறதுக்காக அவளை நைட் ஷிஃப்ட் வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏ ராஜி, நீ ஏஞ்சல பார்த்து தேவையில்லாம பயப்படுற. அவ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. கார்த்திக்கும் ஏஞ்சலும் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள வேற எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அப்புறம் ஏன் கார்த்திக் இதை என்கிட்ட மறைச்சான்? அவன் ஒன்னும் மறைச்சிருக்க மாட்டான். இது ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டான். அதான் உன்கிட்ட சொல்லல. இங்க பாரு ராஜி, ஏஞ்சலுக்கு அவங்க வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 மாசம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. நீ ஏஞ்சல நினைச்சு பயப்பட தேவையில்ல. அப்புறம் கார்த்திகோட சண்டையும் போடாத. கார்த்திக் எப்படிப்பட்டவன்னு எங்களை விட உனக்கு நல்லா தெரியும். அவன் தப்பு பண்ணக்கூடிய சராசரி ஆம்பளை கிடையாது. அவன் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு சமாதானமா போ ராஜி. இன்னொரு தடவை கார்த்திகை சந்தேகப்படாத.
அண்ட் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். சரி, நான் HR பார்த்துட்டு கிளம்புறேன். பாய். லட்சுமி, நம்ம எங்கேயாவது வெளில போலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு விஷ்ணு. நான் வந்து ஹெல்ப் பண்றேன் லட்சுமி. நீ வராம இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். ஓபி அடிக்காம ஒழுங்கா வேலையை பாரு. நான் வரேன். ஹலோ, டேய், ஒரு முக்கியமான விஷயம். வெளியில ரிசப்ஷனுக்கு வா. என்னன்னு சொல்ற? வேலையா இருக்கேன். டேய், இது ஃபோன்ல பேசுற விஷயம் இல்லடா. ரிசப்ஷன் வரைக்கும் வா. சரி, இரு வரேன். ஏய், என்ன இது, என்ன பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். ஏண்டா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? எங்க போனாலும் யார்கிட்டயாவது பிரச்சனை இழுத்துட்டு வரதே உனக்கு வேலையா போச்சு. என்ன பண்ண? அம்மா, சட்டை பேண்ட்லாம் கிளியாம இருக்கு, மூஞ்சி முகரெல்லாம் வீங்காம இருக்கு. அப்ப பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை, அப்படிதானே? ஏண்டா, மொக்க பிரச்சனைலாம் ஏன்டா என்ன கூப்பிடுற? வேற எவனாவது கூப்பிட வேண்டியதானே? டேய், இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் கூப்பிட முடியாது. உன்னை தான் கூப்பிடணும். ஏன்? ஏன்னா பிரச்சனை உன்னோடது. எனக்கா? என்னடா சொல்ற? இன்னும் ஒன்ன சொல்ற? உனக்கு யாரோட பிரச்சனை உனக்கு தெரியாது. சும்மா உனக்கு தெரியாத மாதிரி ஓவர் ஆட் பண்ணிட்டு இருக்க. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. நான் வந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரியாதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேட்டா என்னடா அர்த்தம்? ராஜி ஃபோன் பண்ணாளா? ஃபோனெல்லாம் ஒன்றும் பண்ணல. மார்னிங் டே ஷிஃப்ட்டில் சொன்னாங்க. அப்போவே உனக்கு ஃபோன் பண்ணு தான் நினச்சேன். சரி, செகண்ட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்ப. ராத்திரி ஆஃபீஸில் வந்து நேரில் பேசிக்கலாம் தான் இங்கே வந்தேன். என்ன சொன்னா? நீ பண்ண அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் சொன்னாங்க. டேய், நான் வேலையை விட்டு வந்திருக்கேன், கேட்குற கேள்வி அது? வெறுப்பேத்த விஷயத்த சொல்லு. நான் என்னமோ என் வீட்டு பிரச்சனைக்கு வந்து நிற்கிற மாதிரி நீ ரொம்ப சலிச்சிக்கிற. பாவம் சின்ன பசங்க, பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கலாம் பார்த்தா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற. எப்பா சாமி, மேட்ருக்கு வாடா. அது ஏன்டா ராஜ்ய திட்டின? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா? விஷ்ணு, நான் இருக்கேன். அவ பண்ண விஷயத்துக்கு திட்டாம என்ன பாட்டு பாட சொல்றியா? ஏஞ்சல் யாரா? உன் எட்ஸ் லவ்வரு. இப்போ அது ரொம்ப அவசியமா? என்னையும் ராஜி சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த ராத்திரில வேற யாரா வந்திருப்பா? மச்சான், அவ உன்னையும் ராஜு சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் வரலடா. நீ தாலி கட்ட போறன்னு தெரிஞ்சதும் அவ உன்னை கட்டிக்கலாம் தான் ஓடி வந்தா. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கேன், மூஞ்சி கிஞ்சில கிழிஞ்சிரும். கொஞ்சம் அடங்கு. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏஞ்சல் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா, அது அவளுக்கே தெரியும்ல. அவளை போய் எப்படி அவளை சந்தேகப்பட முடியும்? டேய், ராஜு உன்னை ஏஞ்சல் சந்தேகப்படலடா, உன்னை தான் சந்தேகப்படுறாங்க. ஏஞ்சல் உன் டீம்ல வேலை செய்யறத நீ ஏன்டா ராஜிட்ட சொல்ல? டேய், இதெல்லாம் ஒரு விஷயமா? இது எதுக்குடா நான் அவகிட்ட போய் சொல்லணும்? டேய், லூசு மாதிரி பேசாதடா. இது ஒரு சப்ப மேட்டரா. அதே நீ ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லனா கோச்சிக்கிறாங்கல்ல. ராஜு உனக்கு யாரு? ஒய்ஃப்டா. நடு ராத்திரில என்ன கூப்பிட்டுன்றதுக்காக அப்பாவை கூட தெரியாம கழுத்தை நீட்டினோட அவ. உனக்கு வந்த சுச்சுவேஷன் உலகத்துல வேற யாருக்கு வந்தாலும், ஏன் எனக்கே வந்தாலும், லட்சுமி இப்படி ஒரு முடிவு எடுப்பாளான்னு எனக்கே சந்தேகம் தான்டா. அப்பேற்பட்டவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்? ராஜு உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. நீ தான் அவங்க உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஏன்டா நீ உண்மையை மறைக்கணும்? இப்ப ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் அதை அவகிட்ட மறைக்கணும்னு நினச்சலாம், மறைக்கலடா. அது அவகிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலடா, அவ்வளோதான். டேய், பாவுண்டா ராஜி காலையிலேருந்து சாப்பிடாம இதே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கடா. இங்கே பாரு, நீ பண்ண சரி, ராஜி பண்ண தப்புலாம் நான் சொல்ல வரல. 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கடா. மச்சான், உனக்கு ராஜியை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, நிறைய கட்டுப்பாடோட வாழ்ந்தவங்க. இங்கே பாரு, சில நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிப்பாங்க தான். அதுக்காக அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுடா. பாவுண்டா ராஜி, அவங்க ஒரு குழந்தை மாதிரி. மச்சான், எதுவுமே யோசிக்காம போய் பேசுறா. நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார்.
என்ன சார் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? என்ன சார் வீட்டு பாடமா? வீட்டு பாடம் இல்லையா, உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்ப போற பாடம். சார் என்ன சார் காமெடி பண்ணிக்கிறீங்க? யோ, என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரியா தெரியுது? சார் நம்ம 4 பேரை பார்த்தாலே எல்லாருமே அப்படிதானே சார் நினைக்கிறாங்க. சார் இந்த ஆபீஸோட காமெடி டைமே நாம தானே சார். யோ, காமெடி டைம் உங்களுக்கெல்லாம் சீரியஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சியா? என்ன சார்? என்ன நொன்ன சார், நாளைக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிவ்யூ. இந்த ஒரு குவார்ட்டர்லயே மேட்ரு ஓவர் ஆயிடும் போல இருக்க. சார் யார் சொன்னாங்க? இத பாருங்க, ஒரு புல் அடிச்சாலே கம்பா நின்னு பேசுவேன் சார் நானு. சார் நாங்கெல்லாம் மதையான கூட்டம் சார். எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 5-6 கொம்ப அசால்ட்டா உட்காந்துருக்கான் சார். கொம்ப மட்டும் இறங்குனா 1 ரூபாய உசுரோட போக முடியாது சார். என்ன சார்? ஏயா, சேல்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நான் பேசினா, நீ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன்ல இருக்கும்னு என்கிட்ட சொல்ற. ஓ அந்த குவார்ட்டரா? குடிக்கிற கோட்டர் இல்லையா, உங்களை எல்லாம் கும்மாங்குத்து குத்த போற கோட்ரு. உங்களுக்குள்ள கொம்பை உட்காந்துருக்கான கொம்பன், அந்த கொம்பனை அடிச்சு காலி பண்ணதான் சிஎஃப்ஓன்ற கும்கியானை அமுச்சு விட்டுருக்காரு ஸ்வேதாவோட அப்பா. அந்த கும்கியான காத்துட்டு இருக்கு, கொம்பை இறங்கட்டும் அவன் முதுகுலயே மிதிக்கிறேன்னு. சார் என்ன சார் ஆச்சு? ஏதாவது ஆயிருந்தாதான் பிரச்சனையே இல்லையே, எதுவுமே ஆவலையே, அதான பிரச்சனையே. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். யோ, இப்ப என்ன செய்யுலா சொல்லிட்டேன், பொலிப்புரை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. நீங்க விக்கிற லட்சணம் என்னன்றது சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லிருமே. ஆபீஸுக்குள்ள சின்ன குழந்தை ஏன் சார் வரப்போகுது? டே கட்ட, இருக்கிற நிலைமையில இந்த காமெடி எல்லாம் தேவையா? வெரி ராங் டைமிங், வெரி ராங் காமெடி. சார் என்ன நடந்துச்சு? சாரி, என்ன நடக்கலன்னு நீங்களே கொஞ்சம் செப்புங்க சார். செப்புறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஆளுக்கு ஒரு குச்சியஸ் வாங்கி தரேன், தப்பிக்கிட்டே போங்க. எங்கள் கருணை கடலே, உன்னை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். திட்டத்துக்கு முன்னாடி காரணம் என்னன்னு சொல்லிட்டு திட்டினா அடி வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா சார்? உங்களுக்கு கொடுத்த சேல்ஸ் டார்கெட்ல நீங்க அச்சீவ் பண்ணது வெறும் 37%. அக்கார்டிங் டு த மார்க்கெட்டிங் கண்டிஷன். இந்த பாரு, இன்னொரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா அப்படியே வாய் மேலே போட்டுருவேன். விக்க போற இடத்துல எல்லாம் அம்மா தாயேன்னு பேசி நம்மளே அசிங்கப்படுத்திக்க வேண்டியது. ஏன்டா விக்கலன்னு கேட்டா மட்டும் நொனொனொனொன்னு இங்கிலீஷ்ல பேச வேண்டியது. விக்க போற இடத்துல தமிழ்ல பேசுறது தப்பா? ஐயோ தமிழகமே, ஆர்ப்பரிக்கும் தமிழிடமே. ஏண்டா எங்கிட்டே மொழி பிரச்சனை கொண்டு வரியா? தமிழ் தெரியாத இந்திக்காரன்ட்ட எல்லாம் தமிழ்ல பேச வேண்டியது. ஏண்டான்னு கேட்டா பிளேட்ட திருப்பியா? ராஸ்கல்ஸ். ஏன் விக்கலன்னு சொல்ற மந்திர தந்திரத்தெல்லாம் விக்கிறதுல காட்டியிருந்தா நம்ம உருப்பிட்டு இருக்கலாமே. சார் இந்த வியாபார சிறுத்தைங்கனாலேயே 37% தான் விற்க முடிஞ்சதுன்னா வேற யாராலையும் 5-10% கூட அச்சீவ் பண்ணிருக்க முடியாதே சார். வாங்கடா என் வாயாடி வள்ளியப்பனுங்களா. மும்பை ராஜ் டீம் ஆல்மோஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்களாம். 95% டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு தகவல். சார் பாச தெரியாது, ஊர் தெரியாது, இங்க இருக்கிறவன் பேர் தெரியாது, புது மார்க்கெட்ல வந்து அவனுங்க கலக்குறானுங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? யோ, வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லுங்க சார். இந்திக்காரங்கிட்ட தமிழ்ல பேசினா அவன் கம்ப்யூட்டர் வாங்க மாட்டானுங்க சார். ஆனா அதே தமிழ்காரங்கிட்ட இந்தியில பேசினா அவன் கம்ப்யூட்டர் வாங்குறான் சார். நம்ம ஆளு நம்மள நம்ப மாட்டான் சார். ஆனா சேட்டு வியாபாரத்துல நேர்மையா இருப்பான்னு சர்டிபிகேட் வேற குடுக்குறானுங்க சார். யோ, ஏயா விக்கலன்னு கேட்டா இப்படி கப்பித்தனமா ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க. சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 3 மாசம் ஆயிடுச்சா சார்? இந்த மார்ச் முடிஞ்சா தானே 3 மாசம் ஆகும். இன்னொரு மார்ச் முடிஞ்சா
1 வருஷம் 3 மாசம் ஆகும். ஸ்வேதா முன்னாடி சவால் விட்டீங்கல, இப்போ உங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? நாளைக்கு இந்த சிஎஃப்ஓ நம்ம டேட்டாவெல்லாம் எடுத்து காட்டி பேட்டாவாலே அடிப்பான். டேட்டா பேட்டா நல்ல ரைமிங் சார். ஆனா ரசிக்க முடியல, பயமா இருக்குது சார். டேட்டா பேட்டா மட்டும் இல்லடா, நாளைக்கு உங்களுக்கு டாட்டாவும் காட்ட போறான். சார் நாளைக்கு என்ன சார் ஆகும்? கடை இழுத்து மூட வேண்டியதான், வேற என்ன ஆகும்? சார் ஏண்டா போட்டின்னு வந்தப்ப சவால் விட்டீங்களா, இப்ப அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா? சார் என்ன சார் சவால் விட்டோம்? ஸ்வேதா நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஐயோ பாவம் தொலைஞ்சு போட்டுமேனு அது ஒரு சான்ஸ் கொடுத்தது. நியாயமா நம்மளாம் அந்த மும்பை ராஜு கிட்ட தான் வேலை செஞ்சிருக்கணும். ஆனா ஸ்வேதா நம்மள தனி டீமா வேலை செய்ய சொல்லியிருக்கு. ஒரு 70-80% பண்ணியிருந்தா கூட ஸ்வேதா கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி நீங்க 37% பண்ணி வச்சிருக்கீங்களே, அது மூஞ்சிலே முழிக்க முடியாத. சார் நேத்து வரைக்கும் நீங்க எங்க கூட தானே சார் இருந்தீங்க. தாயா புள்ளையா ஒன்னோட ஒன்னா சேர்ந்து இருந்தோமே சார். மோகன் சார் இப்படி பொசுக்குன்னு வந்து வேற யாரோ மாதிரி என்கொயரிய போடுறது என்ன சார் நியாயம்? ஆமாயா, நீயும் சொல்ற நியாயம்தான். நான் இப்படி திடீர்னு கேக்குற தப்புதான். புரிஞ்சுக்கிட்டா சரி. உங்களை எல்லாம் திடீர்னு கேட்டிருக்க கூடாது, தினம் கேட்டிருக்கணும். குச்சியாலே தினம் வெளுத்திருந்தா வியாபாரம் விவரமா நடந்திருக்கும். நாளைக்கு தான் கம்பெனில கடைசி நாள் நினைக்கிறேன். ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா நிறைவேற்றிக்கோங்க சார். இந்த பார், நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து தொலைங்க. டே கட்ட புலி, இந்தா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆப்பு நாளைக்கு நிஜமாவே வருதுடா. அம்மா அகிலாண்டேஸ்வரி, நாகாத்தம்மா தாயே, நீதாமா எங்களை காப்பாத்தணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நைட் ஷிஃப்ட்டுக்கு வரவங்களாம் வந்துட்டாங்களா? கார்த்திக் வந்துட்டாரா? கொஞ்சம் அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லுங்களேன். ம், ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா வா. என்ன புதுசா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு? உட்காரு. சார் பிஸியா இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? என்ன சூசன் நீங்க? இல்லங்க, நீங்கெல்லாம் நேராவே கண்ட்ரி ஹெட்டுக்கு ரிப்போர்ட் பண்றவங்க. அவருடைய ரைட் ஹேண்டு. நிறைய பொறுப்புகள் இருக்கும், ரகசிய வேலை இருக்கும். அதனாலதான் ராத்திரியெல்லாம் வேலை செய்றீங்க. ரகசிய வேலைலாம் ஒன்றும் இல்லைங்க. உலகம் பூரா இருக்கிற கால் சென்டரில் எப்படி நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒர்க் பண்ணுறோம். அவை இடக்கெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக உங்களை நீங்க இவ்ளோ தாழ்த்திக்கணும்னு அவசியம் இல்ல. வேற என்ன சார்? சூசன், முதல்ல இப்படி என்ன சார்னு கூப்பிடுறது நிறுத்துங்க. ஏன் சார், அதை விட வேற ஏதாவது சொல்லி கூப்பிடணுமா? நீங்கெல்லாம் பெரிய ஆளு, கோவத்துல நாங்க ஏதாச்சும் சொல்லிட்டா கூட பயங்கரமா கோச்சிப்பீங்க. சரி, நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் தானே, ஏதோ மூட்ல பேசிட்டாங்க, அத பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு திரும்ப பேச மாட்டீங்க. அவ்வளவுதானே கார்த்திக்? எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஏங்க, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. நீங்கள் தானே உங்கள் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த ஆஃபீஸ்லேயே முதல் எதிரி நீ தான் சொன்னீங்க. எனக்கு உன் மேல கோவப்பட உரிமை இல்லையா? கோவத்துல நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா என்னை விட்டு பிரிஞ்சிருவியா? அப்படிலாம் இல்லை சூசன். அப்புறம் ஏன் என்கிட்ட பேசல? திட்டினா நானே உன்னை கூப்பிட்டு சாரி சொல்லணும்னு தானே வெயிட் பண்ணேன். அப்படிலாம் நினைக்கவே இல்லை சூசன். என்கிட்ட கோவப்படுறதுக்கும் கோச்சுக்கிட்டு திட்டுறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒன்றும் கோச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாமலாம் இல்லை. நீங்கள் என்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொன்னீங்க. சரி, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் பேசல. ஓ, நீ இப்படிலாம் வேற சொல்லுவியா? இதுதான் உண்மை. ஒருவேளை நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு பேசலனா 2 நாள் கழிச்சு நானே உங்ககிட்ட வந்து பேசியிருப்பேன். அன்னைக்கு ஒரு கோவமான மூடில் இருந்தீங்க. சரி, உடனடியே பேச வேணாம், கோவம் குறையட்டும், அப்புறமா பேசிக்கலாம் தான் அமைதியாக இருந்தேன்.
நீங்கள் திட்டிட்டீங்கன்னு கோச்சுக்கெலாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணலாம். ஒரு பேச்சுக்காவது நீ என்ன சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம்ல. கர்ணனுக்கு தெரியும் துரியோதனன் பண்றது தப்புன்னு. ஆனா அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணான்ல. நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க கூடாது? இதனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எடுக்க போகிற முடிவுனால உங்களுக்கு தான் பிரச்சனை. இன்றைக்கி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது பெஸ்ட்டு மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே இதுக்காக வருத்தப்படுவீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியும் சூசன். உங்கள் கான்ஷியஸை உங்களை காலி பண்ணிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்படி கிடைக்கிற சக்ஸஸில் சந்தோஷப்பட முடியாது. இங்க பாரு கார்த்திக், நான் கரெக்டா நடந்துக்கலன்றதெல்லாம் வேற விஷயம். அத பத்தி நான் உங்ககிட்ட அட்வைஸும் கேட்கல, அத பேசுறதுக்கும் நான் உன்னை இங்க கூப்பிடல. என்னோட வழியில என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அத நான் பண்றேன். ஆனா அதே சமயத்துல அந்த ப்ரொஃபஷனல் விஷயத்துக்காக பர்சனலா உங்ககிட்ட கோவப்படுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. நாம ஒரே ஆபீஸ்ல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும்னு நாம சொல்ல முடியாது. ஆனா கார்த்திக்னு ஒருத்தனை நான் காதலிச்சேன். அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் காதலிச்சேன். அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்போ அவன் மேல வச்சிருந்த காதலுக்காக அவனையே விட்டு கொடுத்தேன். இப்பவும் என்னால அவனை மனசால வெறுக்க முடியாது. அவன் எனக்கு எதிராவே நின்னா கூட என்னால அவனை வெறுக்க முடியாது. அதுதான் உண்மையான அன்பு. நீ என்னோட சீட்ல உட்கார்ந்து இருந்து நான் உன்னோட நிலைமையில இருந்திருந்தா நான் இவ்ளோ கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்க மாட்டேன். உடனடியா சரின்னு சொல்லிருப்பேன். என்ன சப்போர்ட் பண்ணுவியான்னு நான் கேட்டது ஒரு சாதாரண கேள்வி. அதுக்கு கூட உன்னால ஆமான்னு சொல்ல முடியல. சரி, அதை விடு. இதனால நான் உன்னை கோச்சுக்கிட்டேனா இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட பழகுனது எதையோ எதிர்பார்த்ததுன்னு தான் ஆயிடும். என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். நீ எனக்கு எதிரா நின்னாலும் விஸ்வநாதன் பேச்சை கேட்டுட்டு என் மேல கோவப்பட்டாலும் நான் எப்பவும் மாற மாட்டேன். என் மனசுக்குள்ள எப்பவும் இருக்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னால கூட உன்னை வெளியே தூக்கி போட முடியல, உன்னை வெறுக்க முடியல. அதனாலதான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. எனக்காகலாம் நீ எதுவும் உன்னை மாத்திக்க வேண்டாம். நீ அப்படியே இரு. நானும் நீ என்ன சப்போர்ட் பண்ணலன்ற காரணத்துக்காக என்ன மாத்திக்க மாட்டேன். ஜஸ்ட் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். ஐ லவ் யூ கார்த்திக். என் மனசுக்குள்ள உனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. நேத்து லேண்ட்மார்க் போயிருந்தேன். இத பார்த்ததும் உன் ஞாபகம் வந்துருச்சு, அதான் வாங்கினேன். லஞ்ச் எல்லாம் இல்லப்பா. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் டு யூ. அடிக்கடி நான் உன்னை நினைச்சுக்கிறேன். அதான் இந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே மெசேஜ். இந்தா. நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா ஐம் சாரி கார்த்திக். ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம் கார்த்திக். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதும். உங்களுக்கு என் மேலே இருக்கிற அன்பை நீங்கள் வார்த்தையாக சொல்லிட்டீங்க. அதே அளவுக்கு எனக்கும் உங்கள் மேலே அன்பு, அக்கறை, மரியாதைலாம் இருக்கு. நான் உங்கள் பக்கம் நிற்பேன் சூசன். கார்த்திக், நியாயமாக நட்பான்னு பார்த்தா ரெண்டுமே முக்கியம்தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உங்கள் சைடு நிற்பேன். ஒரு பிரச்சனைனா முதல்லலாம் நான் வந்து நிற்பேன். உங்களை எதிர்த்து யார் நின்னாலும் அவங்கள எதிர்த்து நான் நிற்பேன். இதை நான் உணர்ச்சி வசப்பட்டுலாம் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லைனாலும் இதான் நடந்திருக்கும். நீங்கள் சொல்லிட்டதுனால நானும் சொல்கிறேன். என்னை நீங்கள் நம்பலாம். நான் உங்கள் சைடில் இருப்பேன். வர சூசன்.